அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிவி மியூசிக்கல் சாங். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வரங்கள் வந்து மூன்று ஸ்வரங்களாக நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். மூன்று ஸ்வரங்கள் அப்படின்னா 1 2 3 இது மூன்று ஸ்வரங்கள். அதுக்கப்புறம் ரீலேருந்து ரி க மா, காலேருந்து அந்த மாதிரி வாசிக்க போகிறோம். மூன்று ஸ்வரங்களா. அது எப்படி வாசிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நான் வந்து மெதுவாக சொல்கிறேன். ஆள்காட்டி விரலால் வந்து நான் 1 by 1 சொல்கிறேன், என்னென்ன ஸ்வரங்கள் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு. ச ரே கா, ரீலேருந்து 3 ஸ்வரம். ரே கா மா, காலேருந்து 3 ஸ்வரங்கள். க மா பா, மாலேருந்து 3 ஸ்வரங்கள். மா பா தா, பாலேருந்து 3 ஸ்வரங்கள். பா தா நே, தா நே சா. கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது ஆரோகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அவரோகணம் அப்படின்னு பேரிட்டுருக்குறாங்க. இப்போ மேலிருந்து கீழே வரும். சா நே தா, நே தா பா, தா பா மா, பா மா கா, மா கா ரே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்வரங்களை சொல்லிடுறோம். சா ரே கா, ரே கா மா, கா மா பா, மா பா தா, பா தா நி, தா நி சா. அதே போல் சா நி தா, நி தா பா, தா பா மா, பா மா கா, மா க ரே, கா ரே சா. அதை நம்ம வந்து ப்ராப்பராக வாசிக்கிறோம். ப்ராப்பரான ஃபிங்கரில் வாசிக்கிறோம். சா நே தா பா மா கா மா க ரே சா. சா ரே கா மா, கா மா பா, மா பா தா, பா தா நே, தா நே சா. சா நே தா, நே தா பா, தா பா மா, பா மா கா, மா க ரே சா. ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறோம். இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வாசிக்கும்போது நமக்கு வந்து ஃபிங்கர் ப்ராக்டிஸ் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆகும். நமக்கு ஃபிங்கர் வந்து ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிக்கும். சரி கரி கம கம ப ம ப த ப த நி த நி சா, சா நி த நி த ப த ப ம ப ம க ம கரி சா. ஓகே, இந்த மாதிரி நம்ம மூன்று ஸ்வரங்களாக வாசிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸு? நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் மொழியில் ஆ இந்த அந்த அப்படின்னு எழுத்து கூட்டி படிக்கிறோம். ஆ இந்த அந்த, ஆ இந்த அந்த அப்படின்னு நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறோம். அந்த வேர்டு வந்து நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுது? ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்காக யூஸ் ஆகுது. எப்படின்னா, அந்த மரம், அந்த பெண், அந்த பையன் அப்படின்னு நம்ம அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த என்ற அந்த வேர்டு வந்து நம்ம தமிழ் மொழியில் அப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ மியூசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, ச ரே கா, ச ச ரே கா,
ரே கா ரே கா மா ரே கா மா. இந்த மாதிரி 3 சுரங்களாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த சுரங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து என்னுயிர் தோழன் அப்படின்னு ஒரு படத்தில் இசைஞானி இளையராஜா சார் 3 சுரங்களாக யூஸ் பண்ணியிருப்பார் ஸ்டார்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு என்ன பாட்டுனா, இந்த ஒரு பாட்டு ஒன்று 3 சுரங்களாக போகும். அது என்னென்னா 3 சுரங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மனசுக்குள்ள மாயம் என்ன தனநன்ன 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 தனநன்ன